டேய் டேய், அந்த டைரி எப்படா உன்கிட்ட போச்சு? சொல்லுடா. அதுவாடா ராஜா, அது எப்படி என்கிட்ட வந்ததுன்னு அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த டைரியில என்ன இருக்குன்னு இப்ப சொல்றேன். டேய் டேய் டேய், வேணாடா. அது அது என்னோட டைரி, என்னோட தனிப்பட்ட விஷயம். ஒழுங்கா என்கிட்ட கொடுடா. சந்தோஷ், ஏன் இப்படி பயப்படுற? சொல்லுடா, அந்த டைரியில அப்படி என்ன இருக்கு? என்ன இருந்தா உனக்கு என்ன? இதான் உன் புருஷன் உன் மூத்த மகன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே வேண்டான்னு சொல்லிட்டேல. சந்தோஷ், பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாத. கொஞ்ச நாளும் புரிஞ்சு நடந்துக்கோ. நீ இந்த அளவுக்கு தப்பு பண்ணேனா அதுக்கு நாங்களும் ஒரு காரணம். என்னென்ன தப்பு பண்ணியோ எல்லாத்தையும் ஒத்துக்கோ. கண்டிப்பா அவங்க யாரும் நம்மள கைவிட மாட்டாங்க. சின்ன சின்ன தண்டனையில திரும்பவும் வெளியே வந்து நாம எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருப்போம்டா. எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. யோ வாய மூடியா. சந்தோஷ், நிறுத்து. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னென்ன ஜெயில போய் கழித்தீங்க சொல்றீங்களா? டேய், நீ இனியாவது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா உங்க அப்பா சொல்றாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இவ்வளவு நாள் திருசக்திய நம்ம எவ்வளவு விரோதியா பார்த்தோம். ஆனா அவங்க தான் நம்ம சரவணாவை சரி பண்ணிருக்காங்க. அண்ணன் கூட பார்க்காம மாடியில இருந்து தள்ளி விட்டு அவனை நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்ட. ஏண்டா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி பண்ணிருக்கியே. அவனுக்கு உயிர் போயிருந்தா என்னடா பண்ணுவ? நிம்மதியா இருந்திருப்பேன். சந்தோஷ், என்ன இப்ப நான் இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இருந்திருக்காது. ஆளாளுக்கு தப்பு பண்ணுவீங்க, இப்ப திருந்தி நல்லவங்கன்னு சொல்லுவீங்க. என்னால முடியாது. நான் எப்படியோ அப்படிதான். நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். அதுக்கு நீ நல்லவனா இருக்கணும்டா. டேய் பைத்தியம், உன்கிட்ட நான் பேசல. ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த. நீ எல்லாம் பைத்தியமா இருந்தப்பவேவும் உன்னை ஏதாவது பண்ணிருக்கணும். விட்டு வச்சேன் பாத்தியா? அம்மா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இன்னும் உன்கிட்ட போராடுறது. தெரிஞ்சும் தெரியாமையும் உன் தப்புக்கெல்லாம் நாங்களும் காரணம் ஆயிட்டோம். இனியாவது நீ திருந்தி நல்லவனா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது கூட புரிஞ்சுக்காம இங்க பாரு, உன்னை பெத்தவளா சொல்றேன். ஒரு அம்மாவா உனக்கும் சரி சரவணாவுக்கும் சரி ஒரே பாசத்தை கொடுத்து நல்ல அம்மாவா தான் நடந்துகிட்டேன். இந்த பெத்தவளை மதிக்கிறதா இருந்தா நீ என்ன பண்ணி அது ஓ வாயால நீயே ஒத்துக்கிட்டு வா, போலீஸ்ல போய் சரணட. சீக்கிரமே திரும்பி வா, நல்லவனா வா. அடுத்து உனக்குன்னு எல்லாமே அமையும். ஹே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. பெத்தவ வளர்த்தவன் எதையுமே பார்க்க மாட்டேன். டேய், இதுக்கு மேல நீ பேசாம இருந்தேனா உனக்கு மரியாதையாவது மிஞ்சும். டேய் சந்தோஷ், என்னடா பேச்சுதெல்லாம்? இங்க பார், ஒழுங்கு மரியாதைய சொல்றத கேளு. உன்ன மாதிரி நான் கிடையாது. அப்பா சொன்ன மாதிரி இனி வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் தான் நினைக்கிறேன். உன் கூட சேர்ந்து நம்ம குடும்பமா. அதனால கொஞ்ச நாளும் புரிஞ்சுக்கோ. என்ன சொல்ற? இவ்வளவு நாள் இந்த மனுஷன் ஜெயில இருந்தான். நீ பைத்திய ஹாஸ்பிட்டல்ல இருந்த. இப்ப எல்லாரும் ஒண்ணு போல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்க. இனி நான் மட்டும் போய் உட்காந்து ஜெயில கஷ்டப்படணுமா? டேய், என்னடா லூசு மாதிரி பேசுற? ஏ பாரா, அத ஒரு லூசு சொல்லுது. சரவணா, அப்பா விடியா, இதுக்கு மேல நாம பேசுறது வேஸ்ட். நம்ம கைய விட்டு அவன் போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவானேன்னு நினைச்சோம். ஆனா அவன் ஆடுற ஆட்டத்துக்கு அடங்க வேண்டிய இடத்துல அடங்கி வருவான். விட்டு, இனி அவன் விதி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். ஏன்னா இவன் நார்மலா கெட்டவன் மாதிரி தெரியல. உன் மவன் சைக்கோ மாதிரி இருக்கான். நீதான் ஆரம்பத்துல இருந்து அவனை கவனிக்காம விட்டுருக்க. எப்படி பேசலாம் பத்தியா? நான் நினைக்கிறதா நடக்கணும், நான் செய்யறதா செய்யணும்னு. விடு, அவனோட முடிவை அவங்க பாத்துக்குவாங்க. என்ன நடந்தாலும் அவன் நல்லபடியா திரும்பி வரணும்னு மட்டும் மனசுல நினைச்சுக்கோ. அங்கிள், வேற வழி இல்லையா? பெத்த பாவத்துக்கு அதை மட்டும் தான் நினைக்க முடியும். இப்படியே விட்டா நமக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ஆபத்து தான். சரிதான், இனி அவனுக்கு என்ன முடிவு வந்தாலும் சரி, நாம அதை மனசார ஏத்துக்குவோம். அப்பா விடியா, பாத்துக்கலாம். சரிப்பா. அம்மா. சரவணா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சரியா? ஓகே, பேசி முடிவெடுத்துட்டீங்க. நான் எப்படி போனாலும் சரின்னு. எவ்வளவோ பண்ணிட்டேன். இனி என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடும். என்ன நான் பாத்துக்கிறேன். இனி எதுவும் ஒண்ணுனா என் பக்கத்துல யாரும் வராதீங்க. டேய், அந்த டைரிய கொடுத்துரு. இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. யாரு? நான் கஷ்டப்படுவேன்? ஏண்டா? ஆமா, இந்த டைரிய பார்த்தோன்ன பயங்கரமா பயப்படுற. என்ன பார்த்தாலும் நீ பயப்படுவ. டேய், நிறுத்துடா. இந்த டைரியில அப்படி என்ன இருக்கு? உனக்கு போலீஸ்னாலே அலர்ஜி ஆச்சே, அது எதனால? இப்ப பாத்துடலாமா? டேய், நீ அப்ப அந்த டைரியில என்ன இருக்குன்னு படிச்சிட்டியா? ஓ, முழுசா ஒண்ணு விடாம படிச்சிட்டேன். படிச்சிட்டியா? எல்லாத்தையும் படிச்சிட்டியா? டேய், அத உன்னோட வச்சுக்கோ. அந்த டைரியை என்கிட்ட கொடுத்துரு. குடுடா, கேக்குறேன்ல, கொடுத்துரு.
லட்சுமண், அந்த டைரியில அப்படி என்ன இருக்கு? இவன் ஏன் இவ்வளவு பயப்படுறான்? சக்தி, இந்த டைரி தான் மேட்ரேவும். சந்தோஷ்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவன் பழக்கம் எல்லாமே கெட்ட பழக்கம் தான். இருந்தாலும் அதை விட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அவன் அப்பப்போ என்னென்ன பிராடுத்தனம் பண்றானோ அதை வந்து இந்த டைரியில ஒண்ணு விடாம எழுதுறது. இது என்ன வித்தியாசமான பழக்கமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல திரு. சில பேர் தப்பு பண்ணுவாங்க, ஐயோ அது தப்பாச்சேன்னு உணர்வாங்க. ஒரு சில பேர் தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க, அவங்களும் என்னைக்காவது ஒரு நாள் உணர்வாங்க. ஆனா இந்த சந்தோஷ் மாதிரி சில பேர் நாம செஞ்ச தப்பு வில்லத்தனத்தெல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டு அதை திரும்ப திரும்ப ரசிச்சுக்குவாங்க. ஒருவித சைக்கோன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிதான் இவன். ஆரம்பத்துல இருந்து அவன் என்னென்ன தப்பு பண்ணானோ, என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ணானோ அதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம டைரியில எழுதி வச்சிருக்கான். டேய் சந்தோஷ், ஆமா இதெல்லாம் நீ எப்ப படிப்ப? வாரத்துக்கு ஒருக்கவா இல்ல மாசத்துக்கு ஒருக்கையா? டேய் டேய் வேணாண்டா, இங்க இங்க பாரு. என்னடா? இல்லடா, ஒவ்வொரு முக்குக்கும் திரும்பி திரும்பி ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு கோவி கோவி பேசினான்டா. பயபுல அவனே ஆதாரத்தை போல ரெடி பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டு ஆதாரம் இருக்கான்னு கேட்டான் பாரா. சிரிப்பு வருதுடா. ஹே ராம், கரெக்ட் ராம், சிரிப்பு வருதுல. உங்க எல்லாத்துக்கும் சிரிப்பு வருதுல. ஆமா ஆமா ராம். திரு, ஆனா இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகல. கஷ்டமா? அதான் திரு, இவன் வீட்டு செவர் ஏறி குதிச்சு இவன் வீட்டுக்கே போய் லாக்கர்ல கைய வச்சு பாஸ்வேர்டு போலீஸ்ங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகல திரு. உண்மைதான் ராம். டேய் என்னடா சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்து டைரி எடுத்தீங்களா? ஆமாண்டா, அதையே இப்பதான் யோசிக்கிறியா? டேய் நீங்க எப்போ? போச்சுடா, இதையே ஞாபகப்படுத்தணுமா? உடஞ்ச மூக்கு திரும்ப உடஞ்சிச்சுலடா. மூக்கு அன்னைக்கு. அப்புறம் என் தங்கச்சிய தொட்ட கை உடஞ்சிச்சேடா. கை உடைஞ்சது இதுக்கெல்லாம் காரணம் நாங்கதான். டேய் டேய் டேய், உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். டேய் கொஞ்ச நேரம் வாய மூடு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். லட்சுமண், நீங்க சொல்லுங்க. அவனுக்கு போலீஸ கண்டாலே அலர்ஜி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன காரணம்? அப்புறம் அந்த டைரி எடுக்கும் போது லாக்கருக்கும் போலீஸ் தான் பாஸ்வேர்ட் போட்டிருந்தான். இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கு சக்தி. நம்ம சந்தோஷ் இப்ப இருந்து வில்லன் கிடையாது, படிக்கிற வயசுல இருந்து. டேய் டேய் வேண்டாம், இத பத்தி சொல்லாத. இவன் பொசந்தோல் போத்துன புலி, வெளிய நல்லவை மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ள ஒன்னா நம்பர் பிராடு. ஓ, சின்ன வயசுல இருந்தே அப்படியா? இவனோட ஸ்டோரிய சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு 16-17 வயசு இருக்குமாடா? டேய் டேய் சொல்லாதடா. ஏய், எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. எனக்கு தெரிஞ்சா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரிதான். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டோம்டா. ஹேய், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஒரு 17 வயசுக்குள்ள இருக்கும்போது இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு பிரச்சனை. அது என்னன்னா, ஏதோ ஒரு பொருளுக்காக அது இவனுக்கு தான் வேணும்னு அவன் நினைச்சிருக்கான். ஆனா அது அவன் ஃப்ரெண்டுக்கு சொந்தமானது. இவனா அதை எப்படியாவது அவன் கிட்ட இருந்து பறிச்சிடலாம் நினைச்சிருக்கான். முடியல. அதை அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் ஃப்ரெண்டையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கான். கொலையா? டேய் டேய் செத்த வாய மூடு. முழுசா நினைச்ச பிறகு எதுக்குடா முக்காடு? வாய மூடிட்டு நெல்லு. லட்சு, அப்புறம் என்ன? அது கொலைன்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கு மட்டும்னா? அதாங்க, இவனே தள்ளி விட்டுட்டு ஊரையே கூட்டி அவனா விழுந்துட்டான் அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டான். அடப்பாவி, இது வந்து அவன் சின்ன வயசுல செஞ்சதா? அதனால பயப்புலைக்கு அப்பையில இருந்து இதனால போலீஸ் வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவோம், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஆரம்பத்துல இருந்து போலீஸ்ங்கிற பேரை கேட்டாலே அரண்டிருக்கா. அப்ப அவன் மனசுல விழுந்த விதைதான் போலீஸ்னா அலர்ஜி. அது இப்ப வரைக்கும் அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. பதிஞ்சது சரிடா, அதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருந்திருக்கணுமே. எப்படா? எப்படி? நான் என்ன நினைச்ச அவனை தள்ளி விட்டேனே அதுதான் எனக்கு கிடைச்சிருச்சே. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அது கிடைக்கணும். எத்தனை வருஷம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வந்தேன்ல, பிறகு எதுக்குடா நான் பயப்படணும் யாருக்கும்? டேய், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இன்னைக்கு நீ அகப்பட்டுட்டடா. ஹே, இந்த டைரியை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? உண்மைதான், இதுல நான் என்னென்ன பிரார்த்தனை பண்ணிருக்கேன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். சும்மா இல்ல, தேதி டைம் வாரியா. இதை வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. என்ன போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? போடா, நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன். நான் கோடியா சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கோடியை வச்சு என் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு வெளியே வர தெரியும். போடா, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. யார் என்ன அரெஸ்ட் பண்ண வாரா நானும் பாக்குறேன். இப்போ ஒரு போன் போட்டா கூட அரெஸ்ட் பண்ண வரவன் கூட வரமாட்டான். பாக்குறியா? பாக்குறியாடா? நான் இதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நீ என்ன பார்த்தா ஷாக் ஆகவேன்னு. வெயிட்,
5 மினிட்ஸ்ல வாரேன். லட்சு 5 மினிட்ஸ்டா. அண்ணே ரெடியா? ஆ ரெடி தம்பி, வாங்க. ம் சந்தோஷ் 5 மினிட்ஸ். இதோ இப்ப வாரேன். போலீஸா? போலீஸ்கிட்ட எவ்வளவு நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்? ஐயோ. ஹாய் சந்தோஷ். லட்சு நீ போலீஸ் ஆயிட்டியாடா? ஆமா சார், அவரு போலீஸ் தான். கவிதா, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அப்பனா ஏற்கனவே லட்சுமணா தெரியுமா? ஏற்கனவே எல்லாம் தெரியாது சக்தி. இப்போ 2 நாளைக்கு முன்ன கால் பண்ணி பேசினாரு. கால் பண்ணியா? ஆமா, சந்தோஷோட டீட்டெயில் எல்லாம் கேட்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, முகம் இப்படி ஆனதுக்கு சந்தோஷ் தான் காரணங்கிறத லட்சுமண் சார் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு. கவிதா மேடம், என்ன சொல்றீங்க? ஆமாங்க திரு, நீங்க எல்லாம் கல்யாண வேலையில பிஸியா இருந்தீங்க. அது மாதிரி இந்த விஷயம்லாம் சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு நேரா கல்யாணத்துல வந்து பேசிக்கலாம் நானும் உங்ககிட்ட சொல்லல. சந்தோஷோட இந்த டைரி மட்டும் கிடையாது ஆதாரம். இந்த எருமை ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பண்ணானோ அதோட எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சந்தோஷ் ரெடியா? ரெடி ஆகாம எப்படி? நான் தான் எல்லாம் சொன்னேன். இப்ப வாய பொளந்துட்டு நிக்கிற. இல்ல எல்லாம் பிளான் பண்ணி என்ன ஏமாத்திட்டீங்க. போலீஸ்? ஆஹா, நான் போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. டேய் நீ என் பக்கத்துல வந்த. பக்கத்துல என்னடா? அப்பப்போ சொன்னியே டயலாக், அந்த பொண்ணை நான் இழுத்துட்டு போயிருவேன்னு. இப்போ அத நான் செய்ய போறேன்டா. உன் கையில விலங்க மாட்டி தர நான் இழுத்துட்டு போறேன். டேய், ஆதாரம் நீ கொடுத்தது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் உன்னை இழுத்துட்டு போனேனா கண்டிப்பா 2-3 ஆயுள் தண்டனை கிடைக்கும். கன்ஃபார்ம்டா? இல்லவே இல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அது மாதிரி நான் ஆசைப்பட்டது கிடைக்காம நான் போய் ஜெயில்ல முடியவே முடியாது. என்ன யாரும் கஷ்டப்படுத்த முடியாது. என்னால நீங்க தான் கஷ்டப்படணும். அது மாதிரி நான் நினைச்சது கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்கவும் கூடாது. சிவானி, எனக்கு நீ இல்லைனா நீ எதுக்காக இருக்கணும்? டேய் குட்ட, இதாங்க ஐயா. டேய் என்னடா பண்ற? கத்திய கீழே போடுறா. டேய் அறிவில்லாத வேலை பார்க்காத. கீழே போடுறா, கத்திய கீழே போடு. டேய் சந்தோஷ். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். யாராவது பக்கத்துல வந்தீங்க, யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். எல்லாரும் அமைதியா இருங்க. சிவா, நீ உள்ள போ. உள்ள போமா. இது ஒரு பைத்தியம், நம்ப முடியாது. நீ உள்ள போ. டேய் நில்றா. பக்கத்துல வராத. சந்தோஷ், தேவையில்லாத வேலை பார்க்காத. போயிடுறா. டேய் கையறா, இல்ல குத்திடுவேன். எடுக்கிறியா? எடுத்துட்டேன்டா. யாரும் என்ன தொடாதீங்க. சந்தோஷ் வேணாண்டா, வேணாம். இப்படி எல்லாம் பண்ணாத, வேணாண்டா. சந்தோஷ் சொல்றத கேளு. இதனால உனக்கு மேலும் பிரச்சனை தான். யாரும் எதுவும் பேசாதீங்க. என் பக்கத்துல வந்தாலே குத்திடுவேன். எனக்கு என்ன பண்றது? டேய் பைத்தியம். இவன் கிட்ட பேசுறது வேஸ்ட். இவனா? இல்ல நான் விட மாட்டேன். போடா போ. சிவகாமி, ஒழுங்க வழியை விட்டுட்டு போயிடு. தேவையில்லாம ஓ உயிரை விட்டுறாத. பரவாயில்ல, நான் செத்தாலும் சரி. ஏன் பொண்ண உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. சக்தி, நான் வரேன். இவனாவது என் பின்னாடியோ முன்னாடியோ ஏதாவது பண்ண நினைச்சீங்க, யோசிக்கவே மாட்டேன்டா. எப்படியோ நான் ஜெயிலுக்குள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால என்ன வேணாலும் பண்ணணும்னு துணிஞ்சிட்டேன். பின்னாடி மட்டும் எவனும் வந்துடாதீங்க. பொறுடா. சிவானி, இவனா பின்னாடி வந்தா குத்துவியோ? நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன்டா. சிவகாமி, வழி விட்டுரு. நான் அவ மேல ஆசைப்பட்டுட்டேன். அவ கூட நான் வாழணும், இல்ல அவ சாகணும். வழியில வந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான். அதனால நான் யோசிக்கவே மாட்டேன். சிவகாமி, தூரப்போ. மாட்டேன். என் பொண்ணு உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா. அம்மா வேண்டாமா, தள்ளி போ. சித்தி நீங்க சொன்னா கேட்க மாட்ட உன்ன. அம்மா. சிவகாமி. டேய், யார் நீ? சின்னவனே, புடிச்சு உள்ள போடு. சரிங்கப்பா. யார்கிட்ட? எல்லாரும் ஏன் குடும்பம்டா. யாரையும் தொட விட மாட்டேன். போடா போ. டேய் வாடா. அண்ணா, அந்த விலங்கிடுங்க. இந்தாயா விலங்கா?
அவ்வளவுதான். என் வாழ்க்கையில எது எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாமே நடக்குது. நம்ம கடைசி காலம் வரைக்கும் எங்க போக கூடாதுன்னு நினைச்சேனோ அங்கேயே போறேன். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது என் வாழ்க்கை. அண்ணே, இழுத்துட்டு போங்க, லாக்அப்ல போடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஆ சரியா. டேய் போடா போ, இனி உனக்கு காலம் புறக்காளி தான். போடா போ, திரும்பி பார்க்காம போ. ஐயா ஐயா ரொம்ப நன்றியா, சரியான சமயத்துக்கு வந்தீங்க. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நான் காப்பாத்தினேனா? நீங்க தாங்க, நீங்க தான் காப்பாத்தினது. என் பொண்ணை எதுவும் செய்ய விட மாட்டேன்னு மறைச்சு நின்னுட்டு நான் காப்பாத்தினேன்னு சொல்றீங்க? தாயை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. என்ன சொன்னீங்க? தாயை விட பெரிய சக்தி? நான் நான் அந்த மாதிரி இல்ல இல்ல, நான் அந்த மாதிரிலாம். சித்தி, பழச விடுங்க. சிவானிக்காக முன்ன நின்னீங்களே, இதை விட வேற என்ன வேணும்? இல்ல இல்ல திருண்ணா, என் தங்கம், எனக்கு நீ இருக்கமா, எனக்கு நீ இருக்க. எப்பவும் உன் கூட இப்படியே இருப்பேண்டி. ஐயா நீங்க என்னோட அப்பாங்க ராம். என்னங்க என்னங்க, நம்ம புள்ளங்க, நம்ம புள்ளைய இழுத்துட்டு போறாங்கங்க. என்னங்க நம்ம புள்ள. லட்சுமி, கஷ்டமா தான் இருக்கு, விடுமா, மனச தேத்திக்கோ. அவன் கண்டிப்பா திருந்தி நம்ம கிட்ட வருவான். என்னங்க இருந்தாலும் சந்தோஷ். அம்மா அழாதம்மா, நாம என்ன எதன் பார்க்கலாம். தம்பி கொஞ்சம் மாறட்டுமா? சரி சரியா. டேய் நண்பா, சரி விடு, இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கோ. வா, நாம வீட்டுக்கு போலாம். இல்லடா, அவன் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் நாங்களும் தான். ஆரம்பத்திலே நாங்க கரெக்டா இருந்து அவனை ஒழுங்கா வளர்த்திருந்தா இப்ப அவன் எப்படி கஷ்டப்படுவானா? உண்மைதாங்க. பிள்ளைய வளர்க்கும் போதிலே ஒழுங்கா வளர்க்கணும். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காத நமக்கு இந்த தண்டனை தேவைதாங்க. ஆமாமா. டேய் டேய், சரிடா விடு, அழுகாத, வா வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். ஆமாப்பா. அம்மா வாங்கம்மா, போய் பார்த்துக்கலாம். சரியா. என்னங்க வாங்க போலாம். சரிம்மா. அப்பா ராம், அப்பா அப்பா சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய் பெரியானே, இல்லடா, இல்ல இல்ல, நீ தான் அப்பாவை மன்னிக்கணும். நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அப்பா அப்படிலாம் இல்லப்பா. பெரியவனே, எனக்கான ஒரு வாழ்க்கை அமைச்சிருக்கேன் சின்னவன் சொன்னான். அதை கேட்டது அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழணுங்கிறதுக்காக தான்டா அன்னைக்கு அந்த குழந்தைய அவசரமத்துல விட்டு நான் அப்பா திட்டினேன். அந்த குழந்தைய மட்டும் வளர்த்து உன் வாழ்க்கையை வீணாக்கிருவியோன்னு. சாரிடா, அப்பா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் பேத்தி எங்கடா? அப்பா, என் பேத்திய காமிடா. எங்கடா என் பேத்தி? இத கூட்டிட்டு வரேன்ப்பா. ம். என் பேத்தியா இவ? உன் பேர் என்னடா கண்ணு? அபியா? நீங்க அபி சமத்து குட்டியா? ம். லட்டுமா, அவங்கதான் உங்க தாத்தா. ம், ஆமாண்டா, உன்னோட தாத்தா. அது ஒண்ணு இல்லடா, தாத்தாவுக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடிருச்சு, அதனால உன்னை வந்து பார்க்க முடியல. அப்பா உண்மைதானடா, இப்படி இந்த குழந்தைய பார்க்காம இருந்துட்டேன்ல. ஓய் அபிக்குட்டி, நான் யாருன்னு தெரியுமா? அங்கிளா? ஐயோ அபிக்குட்டி, நான் உன் சித்தப்பா. இனி என்ன சித்தப்பான்னு கூப்பிடு. ம். லட்டுமா, இவங்க உங்க தாத்தா. அது இருக்கான் பாத்தியா, அவன் உன்னோட சித்தப்பன். உங்க பாட்டி, அப்பா, அம்மா இப்ப வந்துருவாயா? அவளோட மகன் கல்யாணத்தை பார்க்காம இருப்பாளா? அப்பா அம்மாவையும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறேன். ம், ஆமாண்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போவோம். இனி அம்மா மட்டும் நம்ம கூட இல்ல, இந்த தாத்தா, சித்தப்பா, பாட்டி எல்லாருமே இனிமே நம்ம கூட தான். ஆமாமா. ம், ஆமாண்டா. அபி, உங்களுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
இனி தாத்தா உன் கூட டெய்லி விளையாடுறேன். அப்பா உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லையே? என் பொண்ண நீங்க மனசார ஏத்துக்கிட்டேன்டா. என் உயிரோட உயிரு. எப்படா எப்படி நான் விடுவேன்? ரத்த பந்தம் எந்த சொந்தமும் இல்லாம உன் பிள்ளைக்கு நான் அம்மாவா இருக்கேன்னு சொல்லி மகாலட்சுமி மாதிரி வந்திருக்கா அந்த பொண்ணு. அவளுக்கு இருக்கிற எண்ணம் கூட எனக்கு இல்லையேடா. என் உயிரோட உயிரை நான் கண்டுக்காம விட்டுட்டேன்ல. ஐயோ அப்பா, ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? விடுங்கப்பா. டேய் அண்ணா விடு. அப்பா ஒரு நாள் பேசிட்டு போட்டோம். ஏன்னா இத்தனை வருஷம் புலம்பல் இன்னையோடையாவது பேசி முடிக்கட்டும். டேய் அப்பா, அதெல்லாம் சரி. நீங்க எப்படி இங்க? ராம், நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. சரவணாவுக்கு வைத்தியம் பார்த்ததே நம்ம அப்பா தான்டா. என்னடா சொல்ற? சரவணாவுக்கு நம்ம அப்பா? ஆமாண்டா. அதுவே எனக்கு 2 நாளைக்கு முன்னதான் தெரியும். கவிதாவுக்கு கால் பண்ணி பேசினேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, அப்பா அம்மா தான் கூட இருந்து சரவணாவை பாத்துக்கிறாங்க. சரவணா இந்த இடத்துல தான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்னு. நம்ம ஊருடா, நம்ம வீடு. என்னடா எங்கேயோ கேட்ட அட்ரஸ் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா சரவணாவுக்கு வைத்தியம் பாக்குறதே நம்ம அப்பா தான். ஏய் அப்படியா? ஆமாண்டா. அதுவும் இல்லாம சரவணாக்கு நேத்து நைட் வரைக்கும் சரியாகலன்னு தான் சொன்னாங்க. கவிதாவோட அப்பா அம்மா நேத்து நைட்டு கிளம்பியும் வந்தாச்சு. நான் தான் அப்பா கிட்ட சரவணாக்கு எப்படியாவது சரியாகணும்ப்பா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி ஏதோ ஷார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. கடைசி நிமிஷத்துல தெளிவாகி வந்திருக்காண்டா. சூப்பர்டா. ஆனா என் கண்ணுக்கே தெரியாம என் கல்யாணத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டேல. டேய் சும்மாவா? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு நான் இருக்கேன்டா. டேய் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நாங்களும் தான். அண்ணி நானா? என்ன நீ? உங்களை தான் கூப்பிட்டேன். என்ன இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரலையா? கூலா இருங்க நீ. இனி நாங்க எல்லாருமே இருக்கோம். ஆமாடா கண்ணு, என் மகன் கல்யாணமே முடிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் என் குழந்தை தான் சொன்னான். அந்த ஒரு வார்த்தை தான் என்கிட்ட இருந்து அவனை பிரிச்சு வச்சது. இப்ப அவன் மனச மாத்தி அவன் குழந்தைக்கும் நான் அம்மாவா இருக்கேன்னு என் மகனை நீ தேடி வந்திருக்கியே. எங்க வீட்டு மகாலட்சுமி மாணி. அப்பா அது உரிமையா மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. ஓய் ராம், ஹாப்பியா? ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். இப்பவே உன்னை கட்டிக்கணும்னு தோணுது. என்ன? கட்டிக்கணும்னு தோணுது ராம். சரி வா கட்டிக்கலாம். டேய் டேய், என்னடா? அங்க பொண்ணு ரெடிடா, இங்க மாப்பிள்ள ரெடி. ஆனா கல்யாணம் மட்டும் இன்னும் முடியல. இதுக்கு மேல பொறுமை இல்லையா? சத்தியமா இல்லடா. பிரச்சனை பூரா முடிஞ்சது. குடும்பம் ஃபுல்லா ஒண்ணு சேர்ந்தாச்சு. இன்னும் எதுக்குடா வெயிட் பண்ற? அம்மாடா, அம்மா வரணும். அம்மா வரணுமா? இப்ப வந்துருவாங்கடா. போங்க, நீங்க மேல ஏறுங்க, நான் வந்துடுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப என்ன, அம்மாக்காக வெயிட் பண்றதுல தப்பு இல்ல. ஆனா தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுறா. சரிடா. ஐயா பெரியவனே, அப்பா நீ போயா மணமேடைக்கு போ. முகூர்த்தத்துக்குள்ள அம்மா வந்துருவா. அம்மா மருமகளே மாமா, கூட்டிட்டு போமா. என் பேத்திய நான் வச்சுக்கிறேன். போங்க. பெரியவனே, உன்னை ஆசீர்வாதம் பண்ண உங்க அம்மா வந்துருவா. போடா. டேய் டேய், அதான் அப்பா சொல்லிட்டாங்களா, வாடா. என்ன ஒரு அவசரம்? டேய் பதறாத காரியம் சிதறாதடா, சீக்கிரம் வாடா. வாரேடா சாமி. சிவானி வாமா. லட்டுமா. சரிடா கண்ணு. அட அட, என்ன அறிவு. டேய் ராமண்ணா, சொல்லுடா லட்சு. பரவாயில்லடா, அபிக்குட்டிய என்ன மாதிரி கொஞ்சம் அறிவா வளர்த்து வச்சிருக்க. உன்ன மாதிரி. என் அறிவு அப்படியே இருக்குடா. அவ அறிவு உனக்கு இருக்குன்னு சொல்றா. அவ அறிவு. டேய் டேய், அப்படியே எனக்கு குழந்தையோட அறிவுங்கிறியா? பரவாயில்லடா, புரிஞ்சது. போலீஸ்காரங்கிறத ஒத்துக்கிறேன். டேய் வாங்க வாங்க, முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு. சிவானி வாமா. தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி இந்த சந்தோஷால சிவானிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா செல்லம்மா, பொண்ணுங்க வாழ்க்கைனா என்ன வேணாலும் பண்ணலான்னு இந்த மாதிரி திமிர் பிடிச்சு அலையறவங்களுக்குலாம் சரியான தண்டனை. உண்மைதான் தமிழ். தமிழ், அவனுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா? ஜெயிலுக்கு போக போறோம்னு தெரிஞ்சதும் உடனே கத்தி எடுத்து சிவானிய. விடு இனி ஜெயிலுக்கு போயிடுவான். ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆட்டம்லாம் குறைஞ்சிடும். குறைஞ்சுதானே ஆகணும். சரி அதை விடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கல்யாணம் தெரியும்ல. டேய், என்னடா பேச்சு இதெல்லாம்?
ஏமா? மணமேடையில நின்னுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம்னு சொன்னேனா? இருந்தாலும் செல்லமா, செல்லமா, சொல்லுடா. இல்ல இப்படி மனசுக்கு பிடிச்ச பொண்ண வீட்ல உள்ள எல்லா சம்மதத்தோட இப்படி கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு யோகா வேணும் தெரியுமா? செல்லமா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் தான். நானும் தான்டா. ம்? டேய் டேய், என்னடா பேசுற? ஏன், உனக்கு என்ன? முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சுடா, ரொம்ப அவசரம் வேற. சீ, அவசரமா? உழைஞ்சு போக அதை எதுக்குடா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போ, ராம் வரதுக்குள்ள போயிட்டு வா. ராம் வரதுக்குள்ள போயிட்டு வா. எங்கடா என்ன போ சொல்ற? இப்பதானே அவசரம்னு சொன்னேன். உட அறிவு கட்டவனே, கல்யாணத்துக்கு அவசரம்னு சொன்னேன். எதுக்குடா அவசரம்? டேய், முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சுன்னா என் வீட்டாளுகள் எல்லாம் சொல்ல முடியாதுடா. அடுத்த முகூர்த்தத்துக்கு தள்ளி வச்சிருவோன்னு வச்சிருவாங்க. உன் பாடு உனக்கா? டேய், இதெல்லாம் நம்ம பாடுடா. ஐயா சாமி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இதோ ராம் வந்துட்டான் பாரு. இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடக்குது, ஓகேவா? சரிடா சரிடா. கொஞ்ச நேரம் அப்படியே என்கிட்ட பேசிட்டே இருக்கியா? முடியாது. டேய், உன்கிட்ட பேச நான் கூட என் செல்லம்மாவோட நிக்கணும். கண்ணா, என்ன? ஒன்னே இல்ல நந்துக்குட்டி, சும்மா முகூர்த்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஏன்டா இப்படி அவசரப்பட்டு தொலைற? பணத்தை வாங்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அப்பாவும் சரி உங்க அப்பாவும் சரி ஏதாவது ஒண்ணுனா கோதாவரி வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடை கிளி அப்படின்னு சொல்ற ஆளுக. இதுல முகூர்த்த நேரம் தவறிடுச்சுனா வாய கழுவுடா, நல்லதே யோசி. டேய் ராம், வா வா. வந்துட்டியாப்பா? இரு அடுத்த தடவை கல்யாணம் பண்ண மொத்தல ஒன்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்டா. என்னது? ஐயோ நந்துக்குட்டி, அடுத்த வருஷம் நம்ம ஆனிவர்சரி கொண்டாடுவோமே, அத சொன்னேன். கொன்றுவேன். ஹாய் டி. ஹாய் சிவானி. என்னடி ரொம்ப ஹாப்பி போல? ஆமா, அவ முகத்தை பார்க்கவே அது தெரியுதே. ஏய் போதும்பா, எல்லாம் மேடை ஏறியாச்சுல, அடுத்து என்ன? டேய் கண்ணா, டேய் டார்ச்சர் பண்றான்டா. வெயிட் பண்றா, முகூர்த்த ட்ரெஸ் கொடுப்பாங்க, அத போய் எல்லாம் மாத்திட்டு வரலாம். அப்புறம் உனக்கான தருணம்டா. ஓகே ஓகே, ரொம்ப நேரமா எதிர்பார்த்த தருணம். சரிதான், இவன் நந்தினி கையால 2 அறை வாங்கினாதான் அடங்குவான். ஆமா தமிழ், சீக்கிரமே நடக்க போகுது பாரு. டேய் டேய் தமிழ், இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், நம்ம யோசிக்க வேண்டியதே இல்ல. அப்படிங்கிற? ஆமாண்டா, சரிதான். என்ன 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 நடக்கும்? என்னடா நடக்கும்? சொல்லுடா, என்ன நடக்கும்? இந்த கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடியும்ல, நீ பாத்துக்கோ. ஓ ஓகே ஓகேடா. படுவா, காமெடி பண்ணணுங்கிறதுக்காகவேவும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் பாரு. பெரியமா. டேய் கண்ணு, வாங்கடா, முகூர்த்தப்பட்டு வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எல்லாரும் போய் துணியா மாத்திட்டு வாங்க. சரிங்க சரிங்கம்மா. கண்ணா, உனக்கு என்ன அவசரம்? வேஷ்டி சட்டையா 5 நிமிஷத்துல மாத்திட்டு வந்துடலாம். ஆனா பொண்ணுங்க சார் கட்டி திரும்ப அலங்காரம் பண்ணிட்டு வர. அம்மாமா, ரொம்ப நேரம் ஆக்கிடாம ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. சரிடா. லேகலா, கேட்டீங்களா? 10 நிமிஷம் தான் டைமா. முகூர்த்தத்துக்கு அது மாதிரி இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள டக்குன்னு மாத்திட்டு வாங்க. சரிங்கம்மா. சரி முகூர்த்தப்பட்ட வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போங்க. ஹாசினி. அம்மாமா, நாங்க வரோம். நந்துக்குட்டி வா, அது மாதிரி சாரி மாத்த ரொம்ப லேட் பண்ணிராத. டேய் கண்ணுக்குட்டி. ஓகே ஓகே ஓகேடா செல்லம், ஓ இஷ்டம் தான். சரி வா, ஃபர்ஸ்ட் முகூர்த்தப்பட்டு வாங்கிக்கலாம். இந்தாமா. பழம்லாம் வச்சு கொடுக்குறீங்க? பசிச்சா சாப்பிடறதுக்கு. போடா போ. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மனவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனா. என்னங்க, முகூர்த்தப்பட்டு மாத்த போயாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். ஆமா வாசுகி, வாசுகி கவனிச்சியா சிவானி முகத்துல உள்ள சந்தோஷத்தை? ஆமா ஸ்வேதா, அவளுக்கு கல்யாணத்தப்போ அவங்க அம்மா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா. ஆனா இப்ப அவங்க அம்மா மட்டும் இல்ல, ராமோட அப்பா அம்மா எல்லாருமே கூட இருக்காங்க. சக்தி, சக்தி. சொல்ல பியூட்டிமா. என்ன பாத்துட்டு இருக்க? அந்த பக்கம் பாரு, அங்கதான் கல்யாணம் நடக்கும். பியூட்டிமா, சொல்ல வார்த்தையே இல்ல. எனக்கு எவ்வளவு அழகு தெரியுமா? டேய் சக்தி. உண்மைதாண்டி, உன்னை அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. டேய் பக்கத்துல எல்லாரும் நிக்கிறாங்க, பேசாம இரு. ஏன் நான் ஏன் பேசக்கூடாது? ஏன் பொண்டாட்டிட்ட நான் பேசுறேன், ஏன் பொண்டாட்டி அழகா நான் ரசிக்கிறேன், இதுல என்னடி இருக்கு? என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அட்டி வாங்குவ, திரும்ப அந்த பக்கம்.
ம்ஹும். திரும்புடா. முடியாது. ஏய் சக்தி. ஆமா. ஐயோ அத்தையா. என்னங்க என்னங்க அந்த பக்கம் திரும்புங்க. இதோ சிவானி வாரா பாருங்க. டேய் எருமை, அம்மா வரலையா? ம்ஹும். எதுக்குடா அப்படி பண்ற? என் பியூட்டிமா பயத்துல என்னங்கன்னு கூப்பிடும் போதுல ஐயோ அம்முட்டு அழகு. இன்னைக்கு உனக்கு ஓவரா தான் போகுது. அந்த பக்கம் திரும்பு. சரி, உன்னை தொந்தரவு பண்ணல. நான் நாட்டுக்கு உன்னை பாத்துட்டு இருக்கேன். நீ கல்யாணத்தை பாரு. சக்தி. பேச மாட்டேன், ஓகேவா? அடியே கள்ளி, சிரிச்சிட்டியா? எல்லாமே பிடிக்கும், ஆனா அதுக்கு அவ்வளோ பிகு பண்றது. சக்தி, கொஞ்சம் கெஞ்ச விட்டு பாக்குறதுல ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்தான். குமாரி, நம்ம பையன் எங்கடி? அத்தை கிட்ட இருக்கா மாமா. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிஞ்சதும் ஹாசினியா அப்படியே ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு போறோம், ஓகேவா? சரி மாமா. என்னடி ஒரு மாதிரி இருக்க? மாமா. என்னம்மா? என்னன்னு தெரியல, அத்தை என் மேல கோபமாவே இருக்காங்க. இப்ப கூட நான் நார்மலா பேச போனேனா என்ன கண்டுக்கவே இல்ல. ஏமா? தெரியல மாமா. சரி, ஓகே, கல்யாணம் முடியட்டும், அம்மாட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரி மாமா. சரி, அங்க பாரு, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்தாச்சு. என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. நல்லா இருக்கியாடா தங்கம்? மா, நல்லா இருக்கேமா. தம்பி உட்காரு. மருமகளே. அத்தை நல்லா இருங்கம்மா, நல்லா இருப்பீங்க. அம்மா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்கன்னு. எத்தனை வருஷமா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்க அப்பாவே சரின்னு சொல்லி உன்னை பார்க்க வராம இருப்பேனா? மா, பாப்பாவை பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் நான் தாயா வச்சிருந்தேன். என் பேத்தி கூட விளையாண்டுட்டு இருந்தேன். ராமு, அப்பா, சரியா, நாங்க கீழே இருக்கோம். இனிமேல் எப்பவும் உன் கூட தான். சந்தோஷமா இரு. நாங்க போய் என் பேத்தி கூட இருக்கோம். சரிங்கப்பா. அம்மாடி, வா கீழே போலாம். சரிங்க. சிவானி, இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாராம். நந்துக்குட்டி, நமக்கு கல்யாணம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. என்னமா முடிஞ்சதுங்க? வா. ஆமாங்க. ஐயோ, என்னங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. என்னங்க? டேய், ஏய் ராம், தமிழ், எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுடா. ஏண்டா? டேய், என்னடா ஆச்சு? ஏய், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. என்னங்க? அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க? என்ன பண்ணணுமா? ஏய் கண்ணா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. டேய், போடுடா. இவன் இப்ப ஆட்டத்தை நிப்பாட்ட மாட்டான். டேய் மாப்ள, அவ்வளோ வெறி. கல்யாணம் முடிஞ்சது இப்படி ஆடணும்னு. ஆமாண்டா.